ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில பார்க்க போற படம் இப்ப தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க தமிழ் படம். படத்தோட நேம் கொம்பு சிவி. இது ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி 90கள் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. வைகை டேம் கட்டினதுனால அதோட சரௌண்டிங்ல இருக்க 12 கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த கிராமங்களோட விவசாயிகள்லாம் வைகை டேம்ல தண்ணி இல்லைன்னா அவங்கவுங்க நிலங்கள்ல போய் விவசாயம் பண்றாங்க. தண்ணி வந்துச்சுன்னா அவங்களோட நிலங்கள் ஃபுல்லா தண்ணிக்குள்ள மூழ்கிருது. மறுபடியும் தண்ணி வத்துற வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணும். இந்த டைம்ல அவங்க இன்கம்க்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கஞ்சாவை வளர்த்து அதை பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கஞ்சா பிசினஸுக்கு முக்கிய லீடா அந்த 12 கிராமங்களுக்கும் ஒரு முக்கியஸ்தரா இருக்க சரத்குமார் தான் இதை பண்ணிட்டு இருக்காரு. அவரோட சேர்ந்து சின்ன வயசுல இருந்து இருக்க சண்முக பாண்டியன், விஜயகாந்தும் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் அந்த கஞ்சா பிசினஸ லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில மதுரைக்கு புதுசா ஒரு எஸ்பி வராரு. அவரு இந்த கஞ்சா பிசினஸ டோட்டலா காலி பண்ணும், சரத்குமார், சண்முக பாண்டியன் இவங்க 2 பேரையும் காலி பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி களத்துல இறங்குறாரு. இதுக்கப்புறம் படத்துல நடக்கிற சம்பவங்கள் தான் கொம்பு சிவி. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டைரக்டர் பொன்ராம் அவரு ரஜினி முருகன் படத்துக்கு அப்புறம் எடுத்த படங்கள்லாம் டோட்டலா ஒர்க் அவுட் ஆகாத படங்கள் தான். எல்லா படங்களையும் ஸ்கிரீன் பிளேல அவர் சொதப்பியிருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் இவரு எடுத்துக்கிட்ட ஸ்டோரி அவுட்லைன் நல்ல ஸ்டோரி அவுட்லைன், பட் அதுக்கேற்ற ஸ்கிரீன் பிளேய இவரு ப்ராப்பரா கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த படம் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்மாரான படம். உங்களுக்கு சீமராஜா, டிஎஸ்பி, எம்ஜிஆர் மகன் இந்த படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணுங்க. மற்ற ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இல்லை. இந்த படம் இப்ப தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா.